ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேண்டம் டே இன் மை லைஃப் அண்ட் சடன் ட்ராவல் பிளான்ஸோடு இருந்து ஒரு vlog பார்க்கலாமா? நியூ இயர் முடிஞ்ச ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்த வீடியோ தான் இது. நியூ இயர் அப்போ என்னோட ஹஸ்பண்டால் எங்கள் கூட இருக்க முடியல. ஸோ 2 நாள் கழிச்சு அவங்க வந்து ஒரு சடன் ட்ராவல் பிளான்க்காக சென்னை வந்திருந்தாங்க. அப்போ மார்னிங் வந்து சரி ஃபஸ்ட்டு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து நானும் பாப்பா அவங்க 3 பேருமே வந்து கிளம்பி போயிருந்தோம். நியூ இயர்க்காக கோவில டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க போல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு நாங்க போகும்போதுமே கூட கொஞ்சம் ஹெவியான கூட்டம் தான். பிகாஸ் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் கோவில். அதனால கொஞ்சம் லைன்ல நின்னு தான் நாங்க சாமி பார்த்தோம். பட் ஆனா வெளியிலேருந்து உள்ள போகும்போதே சாமி நல்லா தெரியும். பிகாஸ் ரொம்ப ஹைட்டான ஆஞ்சநேயர். சென்னையில இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கோவில் விசிட் பண்ணியிருப்பீங்க. வேற ஏதாவது ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கோவில் வந்து சென்னை நங்கநல்லூர்ல இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கோவில்னே சொல்லலாம். நியூ இயர் அன்னைக்குலாம் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா, செம பெரிய லைன் நிக்கும். ரொம்ப நேரம் நின்னு தான் நீங்க சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அப்புறம் நாங்க சடனா பண்ண ட்ராவல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கும்பகோணம் போக வேண்டியது இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ்னால என்னோட ஃபாதர் இன் லாக்கு கால்ல அடிபட்டுருந்துச்சு. சரி அத பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஹஸ்பண்டுமே வந்து குஜராத்லேருந்து சென்னை வந்திருந்தாங்க. சென்னை வந்த பிறகு சடன் ட்ராவல் பிளான் அப்படிங்கிறதுனால நாங்க ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் எதுவுமே புக் பண்ணவே இல்ல. அன்னைக்கு மதியானம் 3:30க்கு ஒரு ட்ரெயின் வந்து திருச்சி கிளம்பும். அந்த ட்ரெயினில் தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். எப்படியோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் கிடச்சிது. போகிற வழியில் அன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அந்த நிலாவுமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நான் கிளிப் எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா, நான் மறக்காம செய்ற ஒரு விஷயம், கண்டிப்பா சுவாமிமலை கோவிலுக்கு போயிட்டு வந்துருவேன். எனக்கு என்னமோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைப் இருக்க மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். எங்க 2 பேருக்குமே வந்து அந்த டெம்பிள் வந்து ரொம்ப பிடிச்சமான டெம்பிள். அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப லக்கியான டெம்பிள்னுமே சொல்லலாம். அங்க போய் ஏதாச்சும் வேண்டிட்டு வந்தோம்னா, அது உடனே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு மார்னிங் கிளம்பி நானும் பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து சுவாமிமலை கோயிலுக்கு தான் போயிருந்தோம். மார்னிங் டைமே போயிட்டோம் நாங்க. பட் ஆனா அந்த டைம்ல வந்து இது சீசன் டைம் போல. ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போட்டுட்டு போறவங்களும், நெக்ஸ்ட் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருக்கவங்களும் தான் வந்து நெறைய பேர் வந்து வேன்ஸ்லலாம் வந்துட்டுருந்தாங்க. சரி ஓகே நம்ம எப்படியும் கோவில் கூட்டமா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து நாங்க ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துட்டே போய் சாமிய பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த தடவ இன்னொரு நல்ல விஷயம் நடந்தது என்னன்னா, நாங்க ரொம்ப கிட்ட நின்னு சாமி பார்த்தோம். கரெக்ட்டா வந்து அந்த கருவறைக்கு வந்து பக்கத்திலேயே வந்து நிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல நின்னு சாமிய நல்லா பார்த்து வேண்டிட்டு வந்தோம். இந்த தடவ நாங்க கோவிலுக்கு போம்போது நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியில வந்து யானை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி சைட்ல இந்த சிவன் ராத்திரிக்காக ஒரு ஆதியோகி சிலை வந்து ரவுண்ட் வந்துட்டுருக்கு போல, வண்டியில வச்சு. அந்த சிலையுமே வந்து நாங்க சுவாமிமலை கோவிலுக்கு போம்போது அந்த சைடு நின்னுட்டு இருந்துச்சு. அதையுமே பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போ கோவிலுக்குள்ள வந்து ஃபோனெல்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு, டோக்கன் போட்டுட்டு, திரும்பி நம்ம வரும்போது தான் வாங்கிக்கணும். அந்த மாதிரி வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நாங்க 1 மாலை குடுத்தோம். எங்களுக்கு 2 மாலை திருப்பி தந்தாங்க. 1 மாலை அவங்களுடைய கழுத்துல போட்டாங்க. இன்னொரு மாலை வந்து கையில குடுத்துட்டாங்க. நாங்க கூட 1 மாலை தான் குடுத்தோம்ன்னு சொன்னோம். பட் ஆனா அவங்க பரவால்ல இருக்கட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னமோ எனக்கு டபுள் பிளெஸ்ஸிங் மாதிரி ஃபீல் ஆச்சு. திரும்பி நாங்க ரிட்டர்ன் போகும்போது பார்த்தா, நான் ஒரு ஆதியோகி அந்த ஸ்டாச்சு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்டாச்சு வச்சிருந்த வண்டி வந்து எங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டுருந்துச்சு. அது நெக்ஸ்ட்டு அந்த சரவுண்டிங்கில இருக்க எல்லா கோவில்லயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி கொண்டு போறாங்க போல. இடத்துக்கும் போயிட்டு நல்லா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் போல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எங்க ஊர்ல கிடைக்கிற பானிபூரி சாப்பிடணும்னு கிரேவிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இங்க சென்னையில, குஜராத்ல அங்கலாம் பானிபூரி சாப்பிட்டாலும், அவங்க ஊர்ல கிடைக்கிற இடத்துல பானிபூரியோ, மசாலா பூரியோ சாப்பிடணும் அப்படின்னு கிரேவிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு நானும் அவங்களும் மட்டும் கிளம்பி ஈவினிங் போய் அத சாப்பிட்டுட்டு வந்தோம். முன்னாடி நாளே வந்து ட்ரெயின்ல தான் வந்தோம். அன்ரிசர்வ்ட்ல தான் வந்தோம் அப்படிங்கிறதுனால, ஏதாச்சும் பஸ் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு வந்து, நாங்க சண்டே நைட் கிளம்புறதுக்கு பார்த்தோம். பட் ஆனா அது வந்து அப்பதான் அந்த வின்டர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு, நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுற டைம் அப்படிங்கிறதுனால, எல்லாரும் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுற டைம் போல. எந்த பஸ்ஸுமே அவைலபிளா இல்ல. கடைசியில வந்து அந்த ஸ்பெஷல் பஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல. 2 சீட்டர், 3 சீட்டர், நார்மல் சீட்டர் பஸ். அந்த பஸ் தான் கிடச்சது. சரி ஓகே எப்படியாச்சும் நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து எல்லாரும் அவங்கவங்களோட வேலைக்கு போய் ஆகணுமே அப்படிங்கிறதுனால, அந்த பஸ்லயே ஒரு பஸ்ஸ பார்த்து புக் பண்ணி, அந்த பஸ்ஸுக்கே புக்கிங். அந்த பஸ்ஸ புக் பண்ணி அதில தான் நாங்க வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வந்தோம்.
ரொம்பவே ஷார்ட்டான ட்ரிப் தான். ஒரு 24 ஹவர்ஸ் கூட நாங்க ஊர்ல இருந்திருக்க மாட்டோம். பட் ஆனா வந்து இதுதான் 2026ல எங்களோட ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் டூ கும்பகோணம் அப்படின்னு சொல்லலாம். நாங்க எங்க மாமாவ பார்க்கறதுக்கு தான் போனோம் அப்படிங்கிறதுனால, சரி அத நல்லபடியா பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.